Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2027 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை ஒரு தெரிவு பாடமாக கொண்டு பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 7வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் சென்ற வாரம் அல் அரபியத்துல் இன்னாசியின் பாட புத்தகத்தில் குறிப்பிட்ட சில பாடங்களை நாங்கள் பயிற்சிகளினூடாக பிரதி பெயர் லமீர் என்ற அந்த பிரதி பெயரை நாங்கள் பார்த்தோம். அதில் உள்ள பயிற்சிகளையும் நாங்கள் நீங்கள் செஞ்சு கொண்டு வரணும்னு நாங்கள் கூறியிருந்தோம். அதனால் உங்கள் எத்தனை பேர் அதை செஞ்சிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ரைட், இருந்தாலும் அந்த பயிற்சிகள் மிக முக்கியமாக நீங்கள் செஞ்சிருக்கணும். ரைட், ஓகே. நான் நினைக்கிறேன் இந்த பயிற்சியைத்தான் நாங்கள் கடைசியாக பார்த்தோம். ரைட், நீங்கள் செஞ்சு கொண்டு வந்துக்கிறீங்களா இந்த பயிற்சியை? நீங்கள் யாராவது செஞ்சுக்கிறீங்களா? ரைட், அரபு மொழி பாடத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மொழி உங்ககிட்ட வளரும். நீங்கள் பயிற்சி எடுக்காத போது பிதூனி ததுரீபாத் பிதூனி தம்ரீனாத், பயிற்சிகளின்றி எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழி அது வருவது கடினமானது. ரைட், எனவே அன்புள்ள மாணவர்களே, தயவு செஞ்சு அல் அரபியத்துல் இன்னாசியின் பாட புத்தகத்தை நீங்கள் இதுவரையில் வாங்க இல்லைன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் அதை கொள்வனவு செஞ்சு கொள்ளணும். ஏண்டா வெறுமனை ஸ்க்ரீனில் படித்து விளங்கி கொள்ள இயலாது. அரபு மொழியை நீங்கள் உங்களோட கையால் நீங்கள் எழுதணும், பயிற்சிகளை செய்யணும், சரிப்பில் பார்க்கணும். அப்போ தான் அந்த மொழி உங்கள்கிட்ட நிச்சயமாக வரும். ரைட், ஓகே. அப்போ அந்த பயிற்சி நீங்கள் செஞ்ச மாதிரி விளங்கல்ல. ரைட், அப்போ நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதி போவோம். ஓகே, நான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ உதாரணமாக ஐன சதீக் அஹ்மத் அல் மஸ்ஜித் இருக்குது, அஹ்மதுடைய நண்பன் இங்கே. அப்போ அஹ்மத் என்று சொல்ல போடாம சதீகுஹு அவனுடைய நண்பன் ஃபில் மஸ்ஜித் என்று போடப்பட்டிருக்கிறார். விளங்கினா? அதாவது அஹ்மதுடைய நண்பன் எங்கே என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் என்ன தமிழ்ல, அவனுடைய நண்பன் பள்ளியில் இருக்கின்றான். அப்ப அஹ்மத் என்ற சொல்ல திரும்ப போடாம அவனுடைய, அது பிரதி பெயர் என்று நாங்கள் சொல்றோம். ப்ரோனோன்ஸ் லமீர் என்று அரபால சொல்றோம். அதே மாதிரிதான் ஐன குரத்து சுஆத், சுஆதுடைய பந்து எங்கே என்ற அந்த கேள்வி ஹதீகா என்று தந்திக்கிற பிரக்கெட்ல. ஹதீகான்னு எல்லாருக்கும் தெரியும், தோட்டம், கார்டன். ஓகே, அப்ப தோட்டத்துல அவளுடைய பந்து உள்ளது. திருப்ப சுஆத் என்ன சொல்ல பயன்படுத்தாம தோட்டத்துல அவளுடைய பந்து உள்ளது. ரைட் என்று சொல்ற நேரம் குரத்துஹா, அப்ப ஹா என்று வரக்குள்ள, அவளுடைய என்று வரக்குள்ள ஹா வரும், அவனுடைய என்று வரக்குள்ள ஹூ வரும். சரியா? அதை நாங்க போன வகுப்புல பார்த்தோம். ரைட், எக்ஸ்கியூஸ் மீ, என்ன லெசன் கொஞ்சம் சொல்லலுமா? பேஜ் நம்பர். நீங்க இது அரபிக் லாங்குவேஜ் பாடம் மகள். சரியா? ஓகே, ஓகே. லின்னாசின்னா நீங்க பேஜ பாருங்க, 111. ரைட்,
பாருங்க, சில நேரம் பக்கங்கள் 118 இருக்கும் மேலும். 111 இருக்குதா? ஓகே 11 இல்ல 18 சொன்னீங்க. 18 பாருங்க, 18 இருக்குதா? 15 இருக்குது ஓகே உஸ்தாத். ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 115. ஓகே, நல்லா ரைட். அது சில நேரம் வித்தியாசப்படுமா? என்ற ஃபோட்டோகாப்பி பண்ணித்தான் இப்போ இலங்கை நாட்டில் அது விற்பனை செய்யப்படுறது. அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரிண்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி அடிப்பாங்க. அதனால பக்கங்கள் எண்ணிக்கை வித்தியாசப்படையலும். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் அந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்களே. ஓகே, அதில் நான் உங்களுக்கு அமீர் அந்த பிரதி பெயர்களை கொண்ட ஒரு அட்டவணையோட நான் டைப் பண்ணி ஒரு 70-80% முடிஞ்சிருக்குது. ஃபுல்லாக செஞ்சு கொள்ள கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் நான் அதை கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சு அனுப்புகிறேன். ரைட், ஓகே. ரைட், ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய பாடத்தை படிப்போம். ரைட், ஓகே. ரைட். அல் கிஸ்மு ராபியா, சரியா? அல் கிஸ்மு அர்ராபியா, 4வது கிஸ்ம். கிஸ்மண்டா நாங்கள் சொல்கிற இப்படி செக்ஷன் என்று சொல்கிற. ரைட், 4வது பகுதி. ரைட், அப்போ இதில் கிட்டத்தட்ட 6 பாடங்கள் இருக்குது. அல் வாஜிப், அல் வாஜிபண்டா வீட்டு வேலை. மா ஹிவாயத்துக்க, உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன. ரைட், முபாராத், இம்திஹான், ரிஹ்லா, முஅஸ்கருல் கஷாஃபா என்று 6 பாடங்கள் இருக்குது. முதலாவது புக் என்றபடியினால எங்களுக்கு இதை வேகமாக விரைவாக முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், அப்போ இன்னைக்கு ஓகே இது கட்டும். இது வந்து கிரேட் 10க்குள்ள வகுப்பு மகள் ரிம்சா. ரைட், 10ஆம் ஆண்டுக்கான வகுப்பு இது, சரியா? ரைட், ஓகே. இதுல பாடங்கள் மிஸ் ஆகிக்கிறோம் தெரியாது. உள்ளால கூட அல் கிஸ்மு ராபி மகள். நீங்க இப்ப யாரு கடைசியா பேசுனதோட யாரு கிடைச்சது? முர்ஷிதாவா? கையில புக் வச்சு கொண்டிருக்கிற யாரு? ரைட், நீங்க மகளோட புக்ல பாருங்க. அல் கிஸ்மு ராபி அண்டிக்குதா? இப்படி இருக்குதா? அல் கிஸ்மு ராபி அண்டு இருக்குதா? ரைட், ஓகே. அல் கிஸ்மு ராபி என்ற இந்த பாடத்துல ஓகே ஓகே ரைட், இந்த பேஜுக்கு அடுத்த பேஜாக இதா வருது, இப்படியா வருது. ததரீபா தண்டா இருக்குது இல்ல. ரைட், அல் வாஜிப் என்ற தலைப்பில ஒரு பாடம் ஒன்று இருக்குதுன்னா. ஓகே, ரைட். அப்ப எனக்கு அது மிஸ் ஆகிக்குதுன்னா எனக்கெல்லாம் இந்த பிடிஎஃப்ல அந்த பேஜ் மிஸ் ஆகிக்குது. ரைட், ரைட். இப்ப இதுல நீங்க பாருங்க, இந்த அடுத்த பேஜ பாருங்க. அல் வாஜிப், ரைட், அல் வாஜிப் என்ற தலைப்பு கீழால ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அடுத்த பேஜ் இப்படி கேள்விகள் வந்திருக்குதா? நீங்க அல் வாஜிப் என்ற பாடம் ஒன்று இருக்குது. அந்த பாடம் இந்த புக்ல பிடிஎஃப்ல மிஸ் ஆகிக்குது. அடுத்த பேஜ்ல இருக்குதா? ரைட், ஓகே. ரைட், நீங்க சரி, அந்த பாடம் அப்படியா இருக்க. நான் அடுத்த பாடத்தை படிப்பிக்கிறேன். யாரும் சரி, என் வாட்ஸ்அப் நம்பர், என் நம்பர் குரூப்ல இருக்குது. ரைட், என் நம்பருக்கு அதை கொஞ்சம் ஒரு போட்டோ ஒன்று எடுத்து அனுப்பினா போதும், சரியா? ஓகே ரைட், ஓகே, சரி. அந்த பாடம் இருக்கு, நாங்க அடுத்த பாடத்தை படிப்போம், பிரச்சனை இல்லை. என்னை யாரும் சரி அனுப்பின பிறகு நான் விளங்கப்படுத்துறேன். ரைட், சரி.
ஓகே. ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு மா ஹிவாயத்துக்க என்ற தலைப்பில் பார்ப்போம். பக்க எண் வந்து 128 அல்லது புக்ல இருக்கிறமாய பார்த்தால் 121, சில நேரம் 125 இருக்கும். சரியா? ரைட். ஓகே. அப்ப இது ஒரு ஹிவார். ஹிவார் என்ற கருத்து என்ன? உரையாடல். ஹிவார் என்ற கருத்து உரையாடல். அப்ப மா ஹிவாயத்துக்க, மா ஹிவாயத்துக்க, சரியா? ஹிவாயத்துன் அண்டா, ஹிவாயத்துன் அண்டா கருத்து பொழுதுபோக்கு, ஹொபி. சரி, ஹிவாயத்துன் அண்டா கருத்து பொழுதுபோக்கு. அதோட பன்மை சொல்வார் எப்படி என்றா ஹிவாயாத் அண்டு வரும். சரியா? ஹிவாயாத், ஹிவாயாத் என்றால் பொழுதுபோக்குகள் என்று வரும். ஹிவாயத்துன் என்பது ஒருமை சொல், ஹிவாயாத் என்பது பன்மை சொல். அப்ப ஹிவாயத்துக்க என்றா உன்னுடைய பொழுதுபோக்கு. அப்ப மா ஹிவாயத்துக்கண்டா உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன என்று வரும். சரியா? ரைட். அப்ப இது ஒரு ஹிவாராக இருக்கின்றபடியால ரைட், நான் முதலாவது வாசிக்கிறேன் ஹிவார. திருப்ப நீங்க யாராவது 2 பேர் வாசிக்கலாம். அது போற நாங்க இன்ஷா அல்லாஹ் படத்தை பார்ப்போம். ரைட். ஒன்னாவது பாருங்க. மா ஹிவாயத்துக்க யா ஜுஹைர், மா ஹிவாயத்துக்க யா ஜுஹைர். ஹிவாயத்தி அஸ்ஸஹாஃபத்து وجمع التوابع وأنت هوايتي الرسم والتدبير المنزلي والتدبير المنزلي. أنا مشتركة في جماعة التدريب المنزلي وأنا مشترك في جماعة الصحافة. هل سمعت عن معرض المدرسة الذي معرض المدرسة؟ نعم، وعملنا صحيفة جميلة ونحن عملنا حلوى لذيذة ونحن عملنا حلوى لذيذة. ரைட் ரைட். இப்ப வாசிங்க பார்க்க. சல்மா யாரு? சல்மாவாக வாசிக்க போற. வாசிங்க பார்க்க. ما هوايتك يا زهير؟ இன்னொரு ஆள் ஜுஹைர். அது யாராவது? ரைட், வாசிங்க பார்க்க. வாசிங்க கொய்க்கா. ஹிவாயத்தி. ரைட், யாரும் இல்ல. ரைட், நானே வாசிக்கிறேன். ஹிவாயத்தி அஸ்ஸஹாஃபத்து வஜம்உ தவாபி' وأنت؟ هوايتي الرسم والتدبير المنزلي. தொடர்ந்து வாசிங்க. أنا مشتركة في جماعة التدبير المنزلي. وأنا مشترك في جماعة الصحافة. هل سمعت عن معرض المدرسة؟ نعم، وعملنا صحيفة جميلة ونحن عملنا حلوى لذيذة. ونحن عملنا حلوى لذيذة. ரைட். ஓகே. இப்போ இது கொஞ்சம் சில புதிய சொற்களும் இருக்குது பாருங்க. சல்மா ஜுஹைர் கிட்ட கேட்குறாங்க, மா ஹிவாயத்துக்க யா ஜுஹைர். அப்ப யா ஜுஹைர் என்றால் ஜுஹைரே என்று வருமேனா. மா ஹிவாயத்துக்க உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? மா ஹிவாயத்துக்க உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? ரைட். ஹிவாயத்தி என்னுடைய பொழுதுபோக்கு. அஸ்ஸஹாஃபா, அஸ்ஸஹாஃபான கருத்து என்ன? அஸ்ஸஹாஃபா யாரு தெரியும்? இல்ல இல்ல. அஸ்ஸஹாஃபாண்டா பத்திரிகை. சஹீஃபத்துன்னா பத்திரிகை. சரியா பிள்ளைகள்? சஹீஃபத்துன்னா கருத்து என்ன? பத்திரிகை. சரியா? சஹீஃபத்துன்னா கருத்து பத்திரிகை. ஓகே, இப்படி வருமா? சஹீஃபத்துன், சஹீஃபத்துன், சஹீஃபத்துன் பத்திரிகை. அதோட பன்மை சொல் என்ன? பன்மை சொல் நான் இப்படி ஜீமண்டு பிரகட்ல போட்டா அதோட அர்த்தம் என்ன? ஜம் என்ற அர்த்தம். ஜம் அண்டா பன்மை. அப்ப சஹீஃபத்துன் கருத்து பத்திரிகை. சஹீஃபத்துன் பத்திரிகை. அதோட ஜம் பன்மை சொல் என்று கேட்டால்
சுஹுஃபுன். ஓகே, அட பன்மை சொல் என்ன? சுஹுஃபுன், சுஹுஃபுன். சரி, சுஹுஃபுன். இதுக்கு ஒத்த அர்த்தம் சொல்லணும்னு சொல்லுங்க பார்க்க. சஹீஃபத்துன் என்ற சொல்லுக்கு நிகரான இன்னொரு சொல் உண்டு. ஜரீதத்துன். என்ன சொல்? ஜரீ ஜரீ ஜரீதத்துன். சரியா? ஜரீதத்துன், ஜரீதத்துன். இல்லைங்களா? ஜரீதத்துன் என்றாலும் கருத்து பத்திரிகை தான். அப்ப சஹீஃபத்துன் என்றாலும் பத்திரிகை, ஜரீதத்துன் என்றாலும் கருத்து பத்திரிகை. சஹீஃபத்துன் என்ற பன்மை சொல் என்ன? சுஹுஃபுன். சரியா? அப்ப இணைக்கிற என்னண்டா ஹிவாயத்தி அஸ்ஸஹாஃபா. சரியா? ஹிவாயத்தி அஸ்ஸஹாஃபா. அப்ப எப்படி கருத்து வரும்? என்னுடைய பொழுதுபோக்கு அஸ்ஸஹாஃபா. அஸ்ஸஹாஃபாண்டா பத்திரிகை துறை. இல்லைங்கண்ணா? அவளுக்கு ஜேர்னலிசம் என்று சொல்றோம் நாங்க. இல்லைங்கண்ணா? ஜேர்னலிசம், ரைட்? அதாவது பத்திரிகை துறைக்கு தான் ஊடகவியல், ரைட்? அதுக்கு தான் நாங்க சொல்றது அஸ்ஸஹாஃபான்னு சொல்றது, ரைட்? அடுத்த பாருங்க, ஜம்உ தவாபி. இதைத்தான் நீங்க சொன்ன மாதிரி ஜம்உ தவாபி அண்டா முத்திரை சேகரித்தல். ஜம் அண்டா சேகரித்தல், அத்தவாபி அத்தவாபி அண்டா ஸ்டாம்ப்ஸ், முத்திரிகைகள். பன்மையில் இருக்குது. இது ஒருமை சொல் என்ன? தவாபி என்ற சொல்லுடைய ஒருமை சொல் என்ன? என்ன? தாபிஉன். சரியா? என்ன சொல்? தாபிஉன். ஓகே, தாபிஉன் என்ற கருத்து முத்திரிகை, ஸ்டாம்ப், ரைட்? அட பன்மை சொல்தான் தவாபி. சரியா? அப்ப ஜம்உ தவாபி அண்டா கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், முத்திரை சேகரித்தல். அப்ப ஹிவாயத்தி அஸ்ஸஹாஃபத்து வ ஜம்உ தவாபி, என்னுடைய பொழுதுபோக்கு பத்திரிகை வாசித்தல் என்றெடுக்கும். மேலும் பத்திரிகை வாசித்தலும் அதே போல ஜம்உ தவாபி முத்திரை சேகரித்தலும் ஆகும். வ அன்தி, மேலும் நீங்க, அன்றேதான கருத்து. மேலும் நீங்க, அதாவது மேலும் நீங்க என்றது என்ன? மேலும் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன என்றுதான் அந்த வாந்தி என்ற சொல்லினூடாக நாட வாரது. வாந்தி அவரு சொல்றார், சல்மா ஹிவாயத்தி அர்ரஸ்மு வத்தத்பீருல் மன்சிலி. விளங்கினா? ஹிவாயத்தி அர்ரஸ்மு வத்தத்பீருல் மன்சிலி அன முஸ்தரிகத்துன் ஃபி ஜமாஅத்தி தத்பீரில் மன்சிலி என்று சொல்றா. அப்ப ஹிவாயத்தி அர்ரஸ்மு, அர்ரஸ்மன்னா கருத்து வரைதல். வெரி குட். வரைதல், டிராவிங். விளங்கினாங்களுக்கு? ஓவியம் வரைகிறதுக்கு நாங்க ரசம் என்று சொல்றது. ஓவியம் வரைகிறதுக்கு நாங்க என்ன சொல்றது? ரசம். ரசம் என்ற கருத்து வரைதல். ரசம, ரசம என்றா வரைந்தான். ஓகே, ரசம் என்ற கருத்து என்ன? வரைந்தான். அப்ப ஹிவாயத்தி அரஸ்மு, என்னுடைய பொழுதுபோக்கு ஓவியம் வரைதல் ஆகும் அல்லது வரைதல் ஆகும் என்று சொன்னாலும் பரவாயில்ல. அடுத்த வத்தத்பீருல் மன்சிலி. வத்தத்பீருல் மன்சிலி என்ன தெரியுமா யாருக்காவது? என்ன வத்தத்பீருல் மன்சிலி என்றா? என்ன வத்தத்பீருல் மன்சிலி? மன்சில் என்றா தெரியுமா? மன்சில், வீடு. ஏன்னா பைத்துன், தாருன், ரைட்? மன்சிலுன் அண்டா கருத்து வீடு என்ற கருத்துல வார. அப்ப தத்பீர் என்றா, தத்பீர் என்ற சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்குது. திட்டமிடுதல், நிர்வகித்தல், முகாமைத்துவம் செய்தல் போன்ற பல கருத்துகள் இருக்குது. அப்ப தத்பீருல் மன்சிலி என்றா வீட்டு நிர்வாகம். விளங்கினா அவளுக்கு? வீட்டு நிர்வாகம் அல்லது வீட்டு முகாமைத்துவம், வீட்டை ஒழுங்குபடுத்துறது, அந்த கருத்துலாம் வர்றது வீட்டு முகாமைத்துவம். ஓகே, அப்ப என்னுடைய பொழுதுபோக்கு என்னென்றா ஓவியம் வரைதலும் வீட்டு நிர்வாகமும் ஆகும். இப்ப வீட்டு நிர்வாகம் என்று வரக்கொள்ள வீட்டை ஒழுங்குமுறைப்படி சுத்தமாக, நேர்த்தியாக, அழகாக வச்சு கொள்றது என்ற பொழுதுபோக்கு. அப்ப பொழுதுபோக்காக அவ செய்யக்கூடிய வேலை என்ன? வீட்டை நேர்த்தியா, அழகா, ஒழுங்குமுறைப்படி செய்யறது. அதுக்கு பொதுவான சொல் என்ன? அத்தத்பீருல் மன்சிலின்னு சொல்றது. இப்ப சல்மா தொடர்ந்து சொல்றா, அன முஸ்தரிகத்துன் ஃபி ஜமாஅத்தி தத்பீரில் மன்சிலி. அன முஸ்தரிகத்துன், அன முஸ்தரிகத்துன்டா நான் இணைந்துள்ளேன்.
விளங்கினா ரைட் அன முஸ்தரிகத்துன் ஃபின்னாதி நான் கிளப்ல இணைந்துள்ளேன் அன முஸ்தரிகுன் முஸ்தரிகத்துன் பெண்பால வந்திக்கிற காரணம் சல்மாண்டு வந்திக்கிறதால அப்ப அன முஸ்தரிகத்துன் ரைட் நான் இணைந்துள்ளேன் இப்ப இங்க வந்து நேரடி கருத்து நான் ஒரு பங்காளி ரைட் அந்த கருத்துல மாறுது அப்ப இங்க வந்து நான் இணைந்துள்ளேன் என்று சொன்னா சரி நான் சேர்ந்திருக்கிறேன் இணைந்துள்ளேன் இதுல ஃபி ஜமாஅத்தி தத்பீரில் மன்சிலி வீட்டு நிர்வாக குழு ஜமாஅண்டா டீம் ஒரு குழு சரியா அப்ப தத்பீர் அல் மன்சிலி என்றா வீட்டு நிர்வாகம் அப்ப வீட்டு நிர்வாக குழுவில் நான் இணைந்துள்ளேன் என்று வரும் விளங்கினா வீட்டு நிர்வாக குழுவில் நான் இணைந்தாலும் வீட்டு நிர்வாகமும் ஆகும் எனவே வீட்டை நிர்வகிப்பது சம்பந்தமாக உள்ள ஒரு குழுவில் நான் இணைந்துள்ளேன் என்றுதான் அன முஸ்தரிகத்துன் ஃபி ஜமாஅத்தி தத்பீரில் மன்சிலி என்று சொல்லினூடாக வாக்கியத்தினூடாக நாட வாரது ரைட் அடுத்த பாருங்க ஜுஹைர் சொல்றாரு ரைட் வஅன முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபா ரைட் வஅன முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபா என்ன கருத்து வர வஅன முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபா விளங்கி இருக்கும் உங்களுக்கு இப்ப நீங்க பாருங்க அன முஸ்தரிகுன் முஸ்தரிகத்துன் பார்த்தோம் அதே சொல்தான் நீங்க ஆண் பால வந்திருக்குது அன முஸ்தரிகுன் என்று வந்திருக்குது ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபா பத்திரிகை துறை அதாவது ஜேர்னலிசம் கிளப்புக்கு சொல்றது அதாவது ஊடகவியல் குழு அல்லது பத்திரிகை குழு என்று சொல்லலாம் விளங்கினா பத்திரிகை துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு குழு ரைட் அல்லது ஊடகவியல் குழு என்று சொன்னாலும் பிழை இல்லை அப்ப வான முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபா நான் பத்திரிகை குழு ஒன்றில் இணைந்துள்ளேன் பத்திரிகை சார்ந்த குழு ஒன்றில் நான் இணைந்துள்ளேன் என்று சொன்னா சரி ரைட் அப்ப பாருங்க விளங்கினோ தெரியாது சல்மா என்ன சொல்ற ஹிவாயத்தி ரஸ்மு தத்பீருல் மன்சிலி என்னுடைய பொழுதுபோக்கு ஓவியம் வரைதலும் வீட்டு நிர்வாகமும் ஆகும் அன முஸ்தரிகத்துன் ஃபி ஜமாஅத்தி தத்பீரில் மன்சிலி நான் வீட்டு நிர்வாக குழுவில் இணைந்துள்ளேன் அப்ப சுஹைர் சொல்றாரு வான முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபா நான் பத்திரிகை சார்ந்த குழு ஒன்றில் விளங்கினா அல்லது ஜேர்னலிசம் ஊடகவியல் குழு ஒன்றில் நான் இணைந்துள்ளேன் என்று சுஹைர் சொல்றாரு சல்மா கேட்கிற ஹல் சமிஅத அன் மஅரபில் மத்ரஸா ஹல் சமிஅத நீங்க கேள்விப்பட்டீங்களா ஹல் சமிஅத அன் மஅரபில் மத்ரஸா பாடசாலை கண்காட்சி மஅரதண்டா எக்ஸிபிஷன் மஅரதண்டா கருத்து என்ன எக்ஸிபிஷன் அப்ப மஅரபில் மத்ரஸாண்டா கருத்து பாடசாலை கண்காட்சி என்றுதான் கருத்து ஓகே அப்ப பாடசாலை கண்காட்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டா என்றதான் கருத்து ஹல் சமிஅத அன் மஅரபில் மத்ரஸா சரியா பாடசாலை கண்காட்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டா ரைட் கேட்டீர்களாண்டா கேள்விப்பட்டீங்களான்றதுதான் கருத்து ரைட் நாம் வஅமில்னா ஸஹீஃபத்தன் ஜமீலத்தன் வஅமில்னா நாங்கள் செய்தோம் நாம் தானே வஅமில்னா நாங்கள் செய்தோம் ஸஹீஃபத்தன் ஜமீலத்தன் அழகானதொரு பத்திரிகை நாங்கள் செய்தோம் சஹீஃபான பத்திரிகைன்னு நாங்க பார்த்தோம் ஜமீலாண்டா கருத்து அழகான அப்ப அமில்னாண்டா கருத்து நாங்கள் செய்தோம் அப்ப அமில்னா ஸஹீஃபத்தன் ஜமீலத்தன் நாங்கள் அழகானதொரு பத்திரிகை செய்தோம் ஓகே ரைட் அப்ப சல்மா சொல்றேன்னா வனஹ்னு அமில்னா நாங்கள் செய்தோம் நஹ்னு அண்டா நாங்கள் அமில்னாண்டா செய்தோம் அப்ப அமில்னாண்டு சொன்னால் மட்டும் போதுமானது இருந்தாலும் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நஹ்னு அமின்னான்னு சொல்லிக்கிறேன் இப்ப நஹ்னு அமின்னா நாங்கள் செய்தோம் ஹல்வா லதீதா சுவையான இனிப்பு பண்டங்கள் ஹல்வாண்டா இனிப்பு பண்டம் லதீதாண்டா சுவையான சுவைமிக்க இனிப்பு பண்டங்களை நாங்கள் செய்தோம் சரி
அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், குறிப்பாக இந்த சொற்களை பாருங்கோ. அஸ்ஸஹாஃபா, அஸ்ஸஹாஃபான்னா பத்திரிகை துறை, பத்திரிகை வாசித்தல், பத்திரிகையோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே அஸ்ஸஹாஃபான்னு சொல்லி கீழால வரும். அடுத்து ஜம்உ தவாபி அண்டா கருத்து முத்திரை சேகரித்தல், முத்திரிகைகள் சேகரித்தல், அது முத்திரை சேகரித்தல். அடுத்து அரசும் அண்டா கருத்து ஓவியம் வரைதல் அல்லது வரைதல் சொன்னாலும் சரி. அத்தத்பீருல் மனுசிலி என்ன கருத்து என்ன, வீட்டு நிர்வாகம். அத்தத்பீருல் மனுசிலி என்ன கருத்து, வீட்டு நிர்வாகம். இப்ப முஸ்தரிகத்துன் அண்டா ஜொயினாகி கருத்து சொல்றோம், இணைந்தி கருத்து சொல்றேன். ரைட், ஆனா முஸ்தரிகத்துன் அல்லது ஹுவ முஸ்தரிகுன், ஹிய முஸ்தரிகத்துன். ரைட், அதாவது அவன் ஜொயின் ஆகிக்கிறான், அவன் இணைந்துள்ளான் என்றால் ஹுவ முஸ்தரிகுன் சொல்லலாம். ரைட், ஆனா முஸ்தரிகுன்னா நான் இணைஞ்சிக்கிறேன் அர்த்தத்துல வார. ஜமாஅத்து தத்பீர் அல் மன்சிலி என்றா வீட்டு நிர்வாக குழு, வீட்டு நிர்வாக குழு. ரைட், ஜமாஅத்து சஹாஃபாண்டா பத்திரிகை சார்ந்த குழு. ரைட், மஅரதுல் மദ്രസ அண்டா கருத்து பாடசாலை கண்காட்சி. ரைட், மஅரத் அண்டா கருத்து கண்காட்சி. ஹல் சமிஅத அண்டா நீர் கேள்விப்பட்டீரா என்றதான் கருத்து. ரைட், அதே போல அமில்னா நாங்கள் செய்தோம். சஹீஃபானா பத்திரிகை, அதுக்கு ஒரு சிஃபத் அடைமொழி ஒன்று வந்திருக்குது ஜமீலாண்டு. அப்ப சஹீஃபா ஜமீலாண்டா அழகானது ஒரு பத்திரிகை என்று வரும். ஹல்வா லதீதாண்டா கருத்து சுவையான இனிப்பு பண்டம் என்ற கருத்துல வரும், சுவையான இனிப்பு பண்டம். சரியா? ரைட், வேற எதுவும் டவுட் இருக்குதா இந்த பாடத்துல? நாங்க படிச்சதுல உங்களுக்கு டவுட்டுகள் எதுவும் இருக்கிறா? டவுட் இல்லை தானே? டவுட் எதுவும் இருக்கிறா அவளுக்கு? ரைட், ரைட், இது அடுத்த பகுதியை பார்ப்போம். சரியா? ரைட், இந்த பயிற்சியெல்லாம் நீங்க இன்ஷால்லா செஞ்சு பாருங்களேன். இப்போ உதாரணமாக நஹ்னு அமில்னா ஹல்வா லதீதா, நாங்கள் சுவையான இனிப்பு பண்டங்களை செய்தோம் என்று வருது. ரைட், அப்ப அதை நாங்க மாத்தினோம். நஹ்னு அமில்னா சஹீஃபத்தன் ஜதீதத்தன், நாங்கள் புதியதொரு பத்திரிகை செய்தோம், தயாரித்தோம் என்று வரும், தயாரித்தோம். ரைட், அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா அன கரத்து, அப்ப அந்த சொல்ல போட்டு நீங்க எழுதுற தான் உள்ளது. அன கரத்து சஹீஃபத்தன் ஜதீதா, அன கரத்து சஹீஃபத்தன் ஜதீதா, நான் புதியதொரு பத்திரிகை வாசித்தேன். அதே மாதிரி இப்ப பாருங்க, அன கரத்து கிஸ்ஸத்தன் அரபியா. ரைட், அன கரத்து கிஸ்ஸத்தன் அரபியா, நான் அரபு மொழி கதையொன்றை வாசித்தேன். கிஸ்ஸாண்டா கதை, கிஸ்ஸத்துன் அரபியன்னா அரபு மொழி கதை. அப்ப அன கரத்து அண்டா நான் வாசித்தேன், கிஸ்ஸத்தன் அரபியத்தன் அரபு மொழி கதையொன்றை நான் வாசித்தேன். சரியா? ரைட், இப்ப சமிஅத்தா நீ கேள்விப்பட்டாய், ஹல் சமிஅத்த என்று வரக்கொள்ள நீ கேள்விப்பட்டாயா என்று வரும். சரியா? ஹல் சமிஅத்த என்று வரக்கொள்ள நீ கேள்விப்பட்டாயா என்று வரும். சரி, ரைட். அதே மாதிரி பாருங்க, இப்ப ரெண்டாவது அந்த இஸ்தரைத்த. இஸ்தரைத்த என்றா என்ன, யாரு தெரியும் சொல்லுங்க பார்க்க. நாங்க போன வகுப்புல பார்த்தோம். இஸ்தரைத்த என்ற கருத்து, இஸ்தரைத்த
என்ன இஸ்தரைத்தேண்டா? சொல்லுங்க பார்க்க பிள்ளைகள், இஸ்தரைத்தேண்டா கருத்து என்ன? இஸ்தரைத், ரைட். ரைட். இஸ்தராண்டா வாங்கினான். ஓகே, இஸ்தராண்டா கருத்து என்ன? வாங்கினான். ரைட். அப்ப இஸ்தரைத்தேண்டா நீ வாங்கினாய் என்று வரும். சரியா? ரைட். அதே போல சூரத்துன் ஜமீலா. சூரத்துன் ஜமீலாண்டா கருத்து, சூராண்டா கருத்து என்ன? சூரா. ஜமீலாண்டா தெரியும், அழகான என்ன கருத்துல வரும். சூராண்டா என்ன? சூரா பிக்சர். ரைட். படத்துக்கு சொல்றோம் சூராண்டு, படம். ஒரு வரைபடத்துக்கு நாங்க சூராண்டு சொல்ல பயன்படுத்துறோம், பிக்சர். ரைட். ஓகே. அப்ப நீங்க அடுத்தடுத்த வாக்கியங்களை எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்து நீங்க பாருங்க, உதாரணமாக சமிஅனா அனில் மஅரத் அல்லது மஅரித், கண்காட்சியை பற்றி கேள்விப்பட்டோம். அப்ப இதுல அல் மதரசா என்று சொல்ல தந்திக்கிறாங்க பிரகட்ல. அதாவது இப்ப நாங்க கண்காட்சி என்று சொல்ல இப்படி சொல்ல போறோம், பாடசாலை கண்காட்சி என்று வரக்குள்ள நீங்க பார்க்கலாம், அலிஃப்லாம் இல்லாமல் போகுது. கண்காட்சி என்ற சொல்லில காணப்பட்ட அல் மஅரத் என்ற சொல்லில காணப்பட்ட இந்த அலிஃப்லாம் என்ன செய்யுது? இல்லாமல் போகுது. அப்ப நாங்க பாடசாலையின் கண்காட்சி என்று வரக்குள்ள எப்படி சொல்றோம் என்றால், சமிஅனா அன் மஅரதில் மதரசா என்று சொல்லுவோம். இங்க நீங்க பார்க்கலாம் உதாரணமா. விளங்கினா? ஓகே. அதே போல இன்தலர்து அல் முஸ்ரிஃப, இன்தலர்து அல் முஸ்ரிஃப், நான் சூப்பர்வைசரை எதிர்பார்த்திருந்தேன். மேற்பார்வையாளர். முஸ்ரிஃபண்டா யாரு? மேற்பார்வையாளர். அப்ப இன்தலர்துன்னா நான் வெயிட் பண்றேன், அவருக்காக நான் காத்திருக்கிறேன். அப்ப இன்தலர்து அல் முஸ்ரிஃபண்டா கருத்து, நான் சூப்பர்வைசரை எதிர்பார்த்திருந்தேன். அப்ப இதுல நாதி என்ற சொல் பிரகட்ல சந்திக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் நாதி என்ன கருத்துன்னா கிளப். ஓகே, நாதி என்ன கருத்து? கிளப். அப்ப கிளப்புடைய சூப்பர்வைசர், கிளப்பின், கழகத்தின், கழகம் என்று சொல்லுவோம், கழகத்தின் மேற்பார்வையாளர் என்று வரக்குள்ள நீங்க பாருங்க, அலிஃப்லாம் அல் முஸ்ரிஃப் என்று சொல்லில காணப்பட்ட அலிஃப்லாம் நீங்கி முஸ்ரிஃபன் நாதி என்று வந்திருக்குது. விளங்கினா? அப்ப நீங்க பார்க்கலாம், நாங்க மேல எங்கட பாடத்துல வருது, மேல நாங்க விட்டுட்டு வந்தோம் தானே அல் வாஜிப் என்ற தலைப்பு, அதுல வருது. ரைட். முலாஃப் முலாஃப் இலைஹி என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. முலாஃப் முலாஃப் இலைஹி. உதாரணமாக நாங்க அல் கலம் என்று சொல்றோம். ரைட். சிம்பிளா விளங்கி கொள்றத பாருங்க. அல் கலம், அல் கலம் என்றால் பேனை. சரி, அல் கலம் என்ற கருத்து என்ன? பேனை. இப்ப நான் சொல்ல போறேன் எப்படி என்றா, மாணவனின் பேனை என்று சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? மாணவனின் பேனை. மாணவனுக்கு நாங்க சொல்றது என்ன? அத்தாலிபன்னு சொல்றேன். மாணவனுக்கு நாங்க அத்தாலிபன்னு சொல்றேன். இப்படி எழுத இயலாது. அல் கலமு தாலிப் என்று சொல்ல முடியாது. மாற்றமாக நாங்க என்ன செய்யணும் என்றால், இந்த இடத்துல இதை நீக்கணும். விளங்கினா அவளுக்கு? அதாவது அல் கலம் என்ற சொல்லில காணப்படக்கூடிய அலிஃப், அதே போல இந்த இந்த சொல் அலிஃப்லாம நீக்கணும். சரியா நான் சொல்ற? விளங்குறா? ரைட். இந்த 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 பகுதியை நாங்க இந்த இந்த அலிஃப்லாம் வராது. அப்ப எப்படி வரும்? கலமு தாலிபி என்று வரும். கலமு தாலிபி என்றா மாணவனின் பேணு. இங்க பாருங்க, மஅரதுல் மதரசா, இது பாடசாலை கண்காட்சி. முஸ்ரிஃபுன் நாதி, கலகத்தின் மேற்பார்வையாளர், கலகத்தின் மேற்பார்வையாளர் என்று வரும். ரைட். அதே மாதிரி எங்கட பாடத்துல வந்ததுதான் அன முஸ்தரிகுன் ஃபில் ஜமாஅ, நான் ஒரு குழுவில் இணைந்துள்ளேன். அன முஸ்தரிகுன்னா நான் இணைந்துள்ளேன், ஃபில் ஜமாஅ ஒரு டீம்ல, ஒரு குழுவில் நான் இணைந்துள்ளேன். அப்ப சஹாஃபாண்டா பத்திரிகை துறைக்கு நாங்க சொல்லுவோம் சஹாஃபாண்டு. அப்ப பத்திரிகை சார்ந்த ஒரு குழுவில் நான் இணைஞ்சிக்கிறேன் என்று வரக்குள்ள ஆனா முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி சஹாஃபாண்டு வரும். ஏன்னா அலிஃப்லாம் நீக்கப்படும். இப்ப சிம்பிளா அவளுக்கு இன்னும் விளங்கும் பாருங்க. லஐப்னா அல் குரா, லஐப்னா அல் குரான்னா நாங்கள் பந்து விளையாடினோம் என்றதான் கருத்து. நாங்கள் பந்து விளையாடினோம். சரி, லஐப்னா அல் குரா, நாங்கள் பந்து விளையாடினோம்.
ரைட். அப்ப இத பாருங்க, அல் கதம் என்ற கருத்து பாதம், சரியா? அல் கதம் என்ற கருத்து பாதம், பாதத்து ஃபுட்ன்னு சொல்ற ஃபுட், ரைட். குரான்டா போல். அப்ப ஃபுட்பால் என்று சொல்றாங்க, ஃபுட்பால் என்று சொல்லக்கொள்ள பாதத்தின் பந்து, அப்படித்தானே நாங்க நேரடியாக மொழிபெயர்த்த வாரது, பாதத்தின் பந்து. அப்படி வார சந்தர்ப்பத்துல அல் குரா என்ற சொல்லில காணப்படக்கூடிய அலிஃப்லாம் நீங்கி விடும். அப்ப லஐப்னா குரத்தல் கதம், லஐப்னா குரத்தல் கதம் என்று வரும், ரைட். அந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை பாருங்க. உதாரணமா ذهبنا إلى الحديقة, என்ன மீனிங்? ذهبنا إلى الحديقة என்ன புள்ளகள்? ذهبنا إلى الحديقة, ذهبنا إلى الحديقة. சொல்லுங்க ஆயிஷா, ذهبنا إلى الحديقة என்ன கருத்து என்ன? சொல்லுங்க பார்க்க. ذهبنا إلى الحديقة, ரைட். என்ன மீனிங்? ذهبنا கருத்து என்ன? ذهبنا ذهبنا நாங்கள் சென்றோம். ஏன்னா இலல் ஹதீகாண்டா தோட்டத்துக்கு. அப்ப ذهبنا إلى الحديقة கருத்து என்ன? நாங்கள் தோட்டத்துக்கு சென்றோம் என்று வரும், ரைட். இங்க ஹயவான் இருக்குது. ஹயவான் கருத்து என்ன? ஹயவான் என்ன? ஹயவான் கருத்து இல்ல. ஹயவான் என்ன கருத்து? ஹயவான் மிருகம். ஓகே, ஹயவான் கருத்து மிருகம், சரியா? அப்ப இத நாங்க சொல்ல போறோம் என்னண்டா, ذهبنا إلى நாங்கள் சென்றோம், ஹதீகத்துல் ஹயவான். ஹதீகத்து இலா ஹதீகத்து என்று வரும், இலா ஹதீகத்துல் ஹயவான். அதாவது அலிஃபாம் நீக்கிட்டு தான் நாங்கள் இது ஒண்ணும். அப்ப ذهبنا إلى ஹதீகத்துல் ஹயவான் என்ற கருத்து என்ன? ஹதீகத்துல் ஹயவான் மிருகங்களின் தோட்டம். அப்படி என்றா என்னது? மிருகங்களின் தோட்டம் என்ற கருத்து என்ன? என்ன சொல்றது? மிருகங்களின் தோட்டம் அப்படி என்றா மிருக காட்சி சாலை. மிருக காட்சி சாலை, சரியா? மிருக காட்சி சாலை விலகினா அவளுக்கு. அப்ப ذهبنا إلى حديقة الحيوان என்ற கருத்து நாங்கள் மிருக காட்சி சாலைக்கு போனோம், சரியா? நாங்கள் மிருக காட்சி சாலைக்கு போனோம், ரைட். ஓகே. அதே போல சமிஅத்துல் அதான், நான் அதானை கேட்டேன். சமிஅத்துல் அதான், நான் அதானை கேட்டேன். இப்ப லுஹருடைய அதானை கேட்டேன் என்று சொல்லக்கொள்ள எப்படி சொல்றது? லுஹருடைய அதானை நான் கேட்டேன். லுஹருடைய அதானை நான் கேட்டேன், அதை எப்படி சொல்றது? சமிஅத்து அதான் வல் துஹர். சமிஅத்து அதான லுஹுரி, சரியா? வெரி குட். சமிஅத்து அதான லுஹுரி, ரைட். அடுத்து பாருங்க, மசைனா இலல் மன்சில். அப்படி என்றா மசைனா இலல் மன்சில், நாங்கள் வீட்டிற்கு நடந்து சென்றோம். நாங்கள் வீட்டுக்கு நடந்து சென்றோம். மசைனா இலல் மன்சில், நாங்கள் வீட்டுக்கு நடந்து சென்றோம், ரைட். அதை மாத்துங்க. உஸ்தாத் அந்த சொல் பிரக்கெட்ல இருக்குது, அங்க எப்படி வரும்? அப்ப மஷைனா இலல் மன்சிலி அல் உஸ்தாத். இலல் மன்சிலி அல் உஸ்தாத் என்று வருமா? இலா மன்சிலி உஸ்தாத் என்று வருமா? இலா மன்சிலி. இலா மன்சிலி, அதுதான் முக்கியம். ஏன்னா அல் மன்சில்ல காணப்படக்கூடிய அலிஃப்லாம் என்ன செய்யப்படும்? இல்லாமல் போகும், ரைட். அப்ப மசைனா இலா மன்சிலில் உஸ்தாத், மசைனா இலா மன்சிலில் உஸ்தாத், நாங்கள் ஆசிரியருடைய வீட்டுக்கு போனோம் என்று வரும், ரைட். அடுத்த பாருங்க, கரனா ஃபில் மக்தபா. கரனா ஃபில் மக்தபா,
அதை மாத்துங்க. நாங்க சொல்லுங்க. கரஅனா ஃபில் மக்தபா. சொல்லுங்க. கரஅனா ஃபில் மக்தபான்னா கருத்து என்ன? நாங்கள் நூலகத்தில் நாங்கள் நூலகத்தில் வாசித்தோம். இப்ப பாடசாலை நூலகத்தில் நாங்கள் வாசித்தோம். அது எப்படி வரும்? பாடசாலை நூலகத்தில் நாங்கள் வாசித்தோம். قرأنا في مكتبة المدرسة. قرأنا في مكتبة المدرسة. Very good. قرأنا في مكتبة المدرسة. விளங்கினா? பாடசாலை நூலகத்தில் நாங்கள் வாசித்தோம் என்று வரும். ரைட்? ஓகே, சரி. அதான் முடியட்டுமா? சரி, பாருங்க தொடர்ந்து. ரைட். ரைட், தொடர்ந்து பாருங்க. அடுத்த உள்ள பயிற்சிகள் வந்து பொதுவாக நீங்க இப்ப நாங்க பார்த்த உரையாடலிக்கிற இல்லையா, அந்த ஹிவாரை வச்சு கேட்கிற அதே கேள்விகளோட உங்ககிட்டையும் சில கேள்விகள் கேட்குறேன். இப்ப உதாரணமாக மா ஹிவாயத்து ஜுஹைருடைய பொழுதுபோக்கு என்ன? அடுத்த கேள்வி ஹல் துஹிப்பு ஜம்அத் தவாபி. இது உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி. ஹல் துஹிப்பு ஜம்அத் தவாபி, நீங்க முத்திரை சேகரிக்க விரும்புறீங்களா? ரைட் என்று உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விதான் இது. உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்லையும் கடைசி வினா, அதாவது கடைசி வினா ஒரு பந்தி ஒன்றை தந்து 10 வாக்கியங்கள் 10 வினாக்கள் கேட்டு வாரது. 10 வினாக்கள்ல ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் என்ற அடிப்படையில் 20 புள்ளிகள். ரைட்? அதுல கடைசியா ஒரு 2 கேள்வி வார உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஒரு பந்தி ஒன்றோ 2ஓ 3ஓ சரியா பந்தி ஒன்றை தந்து அந்த பந்தியை வச்சு மிக எளிமையான சின்ன சின்ன வினாக்கள் கேட்டு வாரோம். அப்ப அந்த வினாக்களுக்கான விடைகளை நாங்க பந்தியை வாசித்து விடை எழுத வேண்டும். அதுல கடைசியாக ஒரு குறைந்தது 2 கேள்வியாவது வரும். உங்ககிட்ட கேட்கிற கேள்வியாக அது பெரும்பாலும் இருக்கும். எனவே நீங்க இந்த பயிற்சிகளை செய்யறதினூடாக உங்களுக்கு அந்த வினாக்களுக்கான விடைகளை செஞ்சு கொள்ள இயலும் ஆகும். சரியா? ரைட். ரைட். ஓகே. அடுத்தது புள்ளாலியில இந்த பயிற்சி நான் சொல்லிட்டு போறேன். நீங்க பாருங்க. இதுல உதாரணமாக சஅல அனில் மரீதி, சஅல அனில் மரீதி. சரியா? அதாவது நோயாளியை பற்றி நான் விசாரித்தேன். நான் வினவினேன், கேட்டேன் என்ற கருத்தை விட விசாரித்தேன் என்ற சொல்தான் பொருத்தம். இப்ப சஅல என்றா வினா தொடுத்தான், கேள்வி கேட்டான் என்ற கருத்துல நாங்க படிச்சுக்கிறோம். ஆனா இங்க வந்து சஅல என்பது விசாரிக்கிற ஒரு நோயாளியை பற்றி நான் விசாரித்தான் என்று இருக்குது. இப்ப பிரகட்ல என்ன சொல்லிக்குது? அன என்ற சொல்லிக்குது. அப்ப அனண்டு வரக்கொள்ள சஅல என்றா வினவினான் தானே. இப்ப அன என்றா நான். இப்ப நான் விசாரித்தேன் என்ன கருத்துல வரக்கொள்ள சஅல்து என்று வரும். சஅல்து அனில் மரீத். அப்ப இதுல பொருத்தமான இப்ப பிரகட்ல தந்திக்கிற சொல்ல வச்சு நீங்க எழுதினா சரி. சஅல்து அனில் மஅரத். விளங்கினா? அந்த என்று வந்தா எப்படி வரும்? சஅல்த என்று வரும். என்ன? சஅல்த அனில் மஅரத். அதே போல சமிஅ அண்டிக்குது. அப்ப சமிஅத என்று வரும். சரியா? அப்ப பொருத்தமான முறையில நீங்க அதை மாத்தி மாத்தி எழுதணும். ஓகே, ஒரு நல்ல ஒரு பயிற்சி செஞ்சு பாருங்க. உதாரணமாக இங்க வந்து இஸ்தமா இல தர்ஸ், பாடத்துக்கு செவிமடுத்தான், பாடத்தை செவிமடுத்து கேட்டான், காது தாழ்த்தி கேட்டான். அப்ப அன என்று வரக்கொள்ள இஸ்தமஅத்து என்று வரும். இஸ்தமஅத்து இல தர்ஸ். சரி, அப்ப ذهب என்ற சொல் ஒரு வினை சொல்லு தந்திக்கிற. அப்ப எப்படி வரும்? ذهبت الى الدرس. ذهبت الى الدرس. نحن என்று வந்தால் ذهبنا என்று வரும். ذهبنا الى الدرس. الحديقة. அப்ப தர்ஸ் என்ற சொல்ல பதிலாக ஹதீகா என்று சொல்ல போடணும். ذهبنا الى الحديقة. أنت என்று வந்தால் வினை சொல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். ذهبت الى الحديقة. نظر வினை சொல்லையே மாற்றணும்.
நலர்த்த இலல் ஹதீகா. சூரா சூரா எങ്ങനെ பேரு சொல் அதை வந்து மாத்துறது. ரைட், நலர்த்த இல சூராண்டு வரும். சரியா? ரைட், அப்ப அது மாதிரி அடுத்த பயிற்சியும் நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. ரைட், இலக்கம் இருக்கட்டும். சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஹிவார். இப்ப நாங்க பேசி பழகிறதுக்காக தரப்பட்டிருக்கிற ஒரு பயிற்சி தான் இது. ரைட், ஓகே. இப்ப உதாரணமாக கரஅத்து அண்டிக்குது. அப்ப அன கரஅத்து நான் வாசித்தேன். பிறகட்ல அல் கிஸ்ஸா உங்களுக்கு விரும்பினத்தை போடலாம். அல் கிஸ்ஸான்னு போடலாம், அல் கிதாப்னு போடலாம். கிஸ்ஸத்தன் அரபியத்தன் அரபு மொழி கதை, கிஸ்ஸத்தன் இன்ஜிலீசியத்தன் ஆங்கில மொழி கதை, கிஸ்ஸத்தன் சின்ஹாலியத்தன் சிங்கள மொழியிலான ஒரு கதை என்று போடலாம். அதுவரைக்கு வஅந்த மாதா கரஅத்த வஅந்த நீங்க மாதா கரஅத்த நீங்க என்ன வாசிச்சீங்க? அப்ப மாணவன் இரண்டாவது மாணவன் சொல்லுவாரு அன கரஅத்துல் கிதாப் நான் புத்தகத்தை வாசித்தேன். சரியா? அப்ப அது மாதிரி தரப்பட்டிருக்கின்ற வினை சொற்களுக்கு நீங்க எழுதி பார்க்கிறது. விளங்கினா எழுதி பார்க்கறதா மேலும். ரைட், அமீல் டூ நாங்க மேல பார்த்தோம் பாடத்துல. இப்ப அமீல என்றா தயாரித்தான், செய்தான் என்ற கருத்துல வார. அப்ப அமீல் டு ஹல்வா லதீதா, அமீல் டு சஹீஃபத்தன் ஜதீதா. ரைட், அமீல் டு அண்டு போட்டு விரும்பின மாதிரி வாக்கியத்தை அமைக்கிறது. அது பிறகு திருப்ப மாதா அமில்த வஅந்த மாதா அமில்த. அதே போல ரசம் து ஏதோ ரசம் து சூரத்தன் ஜமீலத்தன். வஅந்த மாதா ரசம்த. ரைட், சல்லைத்து நான் தொழுதேன், இஷ்டரைத்து நான் வாங்கினேன், தனாவல்து நான் பெற்றுக்கொண்டேன், கதப்து நான் எழுதினேன், வஜத்து என்றாலும் நான் பெற்றுக்கொண்டேன் அல்லது கண்டுகொண்டேன், லஐப்து நான் விளையாடினேன். அப்ப இந்த சொற்களுக்கு பொருத்தமான முறையில நீங்க மாத்தினா சரி. ரைட், ஓகே. மாத்தி மாத்தி அது வந்து ஹிவார எழுதுறதை விட நீங்க பேசி பார்க்கறது தான் நல்ல முக்கியமானது. இப்ப நீங்க யாரும் பேசுறீங்க இல்லைன்றதால நான் சொல்லிட்டு போறேன். ரைட், ஓகே. ரைட், சரி. இப்ப இதுல பாருங்க, இந்த இதுக்கு விட சொல்லலுமான்னு பாருங்க. அமீல்னா ஹரக்கத்தில்ல, அது நாங்க வாசிக்க தான் சரி வருமா. அமீல்னா லதீதா, லஐப்னா ரியாதியா, ரசம்னா ஜமீலா. அப்ப இங்க லுஅபத்துன்னு சொல்லிக்குது, சூரத்துன்னு சொல்லிக்குது, ஹல்வான்னு சொல்லிக்குது. ஒன்னாவுக்கு என்ன வரும்? அமீல்னா. சொல்லுங்க பார்க்க. அமீல்னா அமீல்னா லதீதான்னு சொல். அதுக்கு என்ன சொல் பொருத்தம்? ஹல்வா. வெரி குட். அப்ப அமில்னா ஹல்வா லதீதா. ஏன்னா அமில்னா ஹல்வா லதீதா. லஐப்னா என்ன? லஐப்னா لعبت என்ன இந்த சொல்லுனா லஐப்னா லுஅபத்தன் ரியாதியா. அது இங்க வரும். லஐப்னா லுஅபத்தன் ரியாதியா. மூணாவது பாருங்க, ரசம்னா சூரா. ரசம்னா சூரத்தன் ஜமீலா. ரசம்னா சூரத்தன் ஜமீலாண்டு வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இந்த சொற்கள் இது லேசான ஒரு பயிற்சி ஒன்றுதான், இருந்தாலும் பார்த்துட்டு போவோம். சமிஅத்து என்ற சொல்லிக்குது. சமிஅனா அன் லஐப்னா லஐப்னா ஃபி. சின்னொரு வித்தியாசம் ஒன்று இருக்குதுன்னா, சமிஅத்து சமிஅனா அன் லஐப்னா லஐப்னா ஃபி. ஹதீகத்துல் மன்சில், குரத்துல் கதம், அதான் அல்லுஹுர், அதானுல் லுஹுர், மஅரதுல் மதரசா. என்ன சொல்? சமிஅத்து. சொல்லுங்க பார்க்க. சமிஅத்து أذان والظهر. அப்படியா? சமிஅத்து அதான் அல்லுஹுர். ஓகே, சமிஅத்து அதான் அல்லுஹுர். சமிஅனா அன் சமிஅனா அன் என்ன வரும்? சமிஅனா அன் யோசிச்சு சொல்லுங்க பார்க்க. معرض المدرسة. மஅரதில் மதரசா. ஓகே. லஐப்னா
كرة القدم كرة القدم. لعبنا كرة القدم. لعبنا في حديقة ஹதீகத்தில் மன்சில். சரியா? ரைட், ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமிஅத்து அதான லுஹூர் என்றால் லுஹருடைய அதானை நான் கேட்டேன் என்று மொழிபெயர்ப்போம். லுஹருடைய அதானை நான் கேட்டேன். சமிஅனா அன் மஅரபில் மദ്രസா என்று வரக்குள்ள எப்படி மீனிங் வரும்? பாடசாலை கண்காட்சியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று வரும். விளங்கினா? பாடசாலை கண்காட்சியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று வரும். சரியா? ரைட். அதே போல லஐப்னா குரத்தல் கதம். இதோட மீனிங் எப்படி வர? லஐப்னா குரத்தல் கதம் என்றா ஃபுட்பால் விளையாடினோம். ஃபுட்பால் விளையாடினோம், காட்பந்து விளையாடினோம், அப்படித்தானே? ஃபுட்பால் விளையாடினோம். ரைட். லஐப்னா ஃபி ஹதீகத்தில் மன்சில் என்று வந்தா எப்படி வரும்? லஐப்னா ஃபி ஹதீகத்தில் மன்சில். சொல்லுங்க பார்க்க. லஐப்னா ஃபி ஹதீகத்தில் மன்சில் அங்க என்ன வாரது? மீனிங் சொல்லுங்க. லஐப்னா ஃபி ஹதீகத்தில் மன்சில். ஹதீகத்தில் மன்சில் என்ன சார்? என்ன ஹதீகாண்டா? என்ன ஹதீகாண்டா கருத்து என்ன? ஹதீகாண்டா தோட்டம். ஓகே, ஹதீகாண்டா கார்டன், தோட்டம். அல் மன்சிலண்டா வீடு. அப்ப ஹதீகத்துல் மன்சிலண்டா என்ன கருத்து? அப்ப வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம். வெரி குட், வீட்டு தோட்டம். அப்ப லஐப்னா ஃபி ஹதீகத்தில் மன்சிலண்டா எப்படி வரும்? விளையாடினோம். வீட்டு தோட்டத்தில் நாங்கள் விளையாடினோம். சரியா? வீட்டு தோட்டத்தில் நாங்கள் விளையாடினோம். ரைட், ஓகே. அடுத்த இந்த பயிற்சியை பாருங்களேன். இப்ப ரத்திபில் கலிமாத்தோட எக்ஸாம், செகண்ட் டைம் எக்ஸாம்லையும் சில நேரம் இந்த கேள்விகள் வரையிலும். ரைட். இப்ப ஜமாஅ, முஸ்தரிகுன், அஸ்ஸஹாஃபா, அன, ஃபி அண்டி இருக்குது. ஓகே, அப்ப இதுல வந்து ரத்திபில் கலிமாத், சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதட்டாம். ரத்திபில் கலிமாத். இப்ப முதலாவது சொல் என்ன வரையில? ஆன. வெரி குட். ஒன்னாவது சொல் என்ன? ஆன. ரைட். ரெண்டாவது சொல் முஷ்தரிகுன். முஸ்தரிகுன், அன முஸ்தரிகுன். ரைட். மூணாவது ஃபி. வெரி குட். மூணாவது வந்து ஃபி. நாலாவது அஸ்ஸஹாஃபதி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அன முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி அஸ்ஸஹாஃப். எஸ், ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபான்னு தான் வரணும். சரியா? அன முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபா. சரியா? அன முஸ்தரிகுன் ஃபி ஜமாஅத்தி ஸஹாஃபான்னு வரும். ரைட். அடுத்த சொல் எழுமான்னு பாருங்க. ரெண்டாவது சொல் எழுமான்னு பாருங்க. அல் மദ്രസா, அல் மக்தபா. அல் மக்தபா அல்ல, மக்தபா. கரஅனா ஃபி. மദ്രസാண்டா பாடசாலை, மக்தபாண்டா நூலகம், கரஅனாண்டா நாங்கள் வாசித்தோம், ஃபி என்றா கருத்தில். ரைட். அப்ப வாக்கியத்தை நாங்க சொல்லி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாடசாலை நூலகத்தில் வாசித்தோம். பாடசாலை நூலகத்தில் நாங்கள் வாசித்தோம். முதலாவது சொல் எப்படி வரும்? கரஅனா. கரஅனா. ரைட். ரெண்டாவது ஃபி மദ്രസதி. ஃபி மദ്രസதி. அப்படியா? மദ്രസத்தில். மக்தபத்தில் மദ്രസ. வெரி குட். ஓகே, அப்ப மூணாவது வார சொல் என்ன? மக்தபான்னு சொல்லிட்டா மூணாவது வார. ரைட். அல் மദ്രസா என்பது கடைசியா வரும். இப்ப கரஅனா ஃபி மக்தபத்தில் மദ്രസதி என்று வரும். சரியா? கரஅனா ஃபி மக்தபத்தில் மദ്രസா.
நாங்கள் பாடசாலை நூலகத்தில் வாசித்தோம் என்று வரும். ரைட், ஓகே. அதே போல கடைசியா பாருங்க, அல் மரீத் அன் சஅல்து சதீகி. அல் மரீத் வந்தா கருத்து நோயாளி. நோயாளி. அண்ணண்டா அண்ணண்டா கருத்து என்ன தெரியுமா? அன் பற்றி பற்றி. பற்றி. வெரி குட். சஅல்து அண்டா கேட்டேன். கேட்டேன், விசாரித்தேன், நான் விசாரித்தேன், நான் கேட்டேன். சதீகி என்றால் என் நண்பன். சதீகி என்றா எனது நண்பன். என்னுடைய நண்பன். சதீகி என்ற கருத்து என்ன? என்னுடைய நண்பன். சரியா? சதீகி. ரைட். அப்ப நாங்க தமிழ்ல சொல்ற நேரம், நான் என்னுடைய நண்பனை பற்றி விசாரித்தேன் அப்படியா, அல்லது என்னுடைய நோயாளியான நண்பனை பற்றி விசாரித்தேன் அப்படித்தானே வரும். மறையிலாண்ட சொல்லும் மீக்குது. அப்ப நான் என்னுடைய நோயாளியான நண்பனை பற்றி விசாரித்தேன். ரைட். அப்ப அதுல எப்படி வரும்? முதலாவது சொல் என்ன வரும்? சஅல்து. சஅல்து. இரண்டாவது சொல் அன். அல் மரீதி அஸ்ஸதீக். இல்ல, அது மாறி வார, அது மாறி வார. சரியா? சதீகி அல் மரீன் என்று வரும். சரியா? சஅல்து சஅல்து அன் சதீகி அல் மரீத். விளங்கினா உங்களுக்கு? சஅல்து அன் சதீகி அல் மரீத், நான் என்னுடைய நோயாளியான நண்பனை பற்றி விசாரித்தேன் என்று வரும். சரியா? விளங்கினா? ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ரைட், இது வந்து ரத்திபில் இபாராத் லிதுஸ்பிஹ கிஸ்ஸதன். தரப்பட்டுள்ள வாக்கியங்களை வசனங்களை ஒழுங்குபடுத்தட்டான் ஒரு கதை ஒன்று வார மாதிரி. ரைட். ஒன்னாவது வாக்கியம் என்ன? அஹத ஜுஹைர் அஸ்ஸஹீஃபத இலல் உஸ்தாத் வகால ஹாதிஹி ஸஹீஃபத்துன் ஜமீலத்துன் قرأ الأستاذ الصحيفة عمل زهير صحيفة لمعرض المدرسة. ரைட். இதுல உங்களுக்கு சொல்லலுமா? இப்ப கருத்து விளங்கினாத்தான் இது எழுதலாம். ஏன்னா அஹத ஜுஹைர் الصحيفة إلى الأستاذ. அஹத ஜுஹைர் الصحيفة إلى الأستاذ. ஜுஹைர் பத்திரிகையை ஆசிரியரிடம் எடுத்து சென்றான். வகால, மேலும் அவர் சொன்னார், ஹாதிஹி ஸஹீஃபத்துன் ஜமீலத்துன், இது ஓர் அழகான பத்திரிகை. கரஅல் உஸ்தாது அஸ்ஸஹீஃபத, ஆசிரியர் பத்திரிகையை வாசித்தார். ரைட். அமில ஜுஹைர் ஸஹீஃபதன் லிமஅரதில் மத்ரஸா. ஜுஹைர் பாடசாலை கண்காட்சிக்கு பத்திரிகை ஒன்றை தயாரித்தார். பாடசாலை கண்காட்சிக்கு பத்திரிகை ஒன்றை தயாரித்தார். ரைட். இப்ப இதுல முதலாவது வாக்கியம் மெதுவாக வரும், சொல்லுங்க பாக்க. அமில ஜுஹைர் ஸஹீஃபத்தன் லிமஅரதில் மத்ரஸா. வெரி குட். அமில ஜுஹைர் ஸஹீஃபத்தன் லிமஅரதில் மத்ரஸா. சரியா? அதாவது பாடசாலை கண்காட்சிக்கு ஜுஹைர் பத்திரிகை ஒன்றை தயாரித்தார். இரண்டாவது அஹத ஜுஹைர் அஸ்ஸஹீஃபத இலல் உஸ்தாத். அஹத ஜுஹைர் அஸ்ஸஹீஃபத இலல் உஸ்தாத். அஹத ஜுஹைர் அஸ்ஸஹீஃபத இலல் உஸ்தாத். மூணாவது கரஅ அல் உஸ்தாத் அஸ்ஸஹீஃபத. قرأ الأستاذ الصحيفة. நாலாவது وقال هذا صحيفة جميلة. اوكي. وقال هذه صحيفة جميلة. சரியா? وقال هذه صحيفة جميلة. ரைட். ஓகே, ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி எல்லாம் விளங்கினா உங்களுக்கு? ஓகே, ரைட்.
இன்னொரு பாடத்தை நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு ஹிவார மட்டும் பார்த்துட்டு நாங்க வகுப்பை முடிப்போம். சரியா? முபாராத். முபாராத் என்ன கருத்து என்ன? முபாராத் போட்டி. போட்டி. முபாராத் என்ன கருத்து? போட்டி. அப்போ ஒரு போட்டியில அல் முதாரிப் கஸ்ஸான். அல் முதாரிப், முதாரிப் அண்டா பயிற்றுவிப்பாளர். சரியா? முதாரிப் அண்டா கருத்து என்ன? பயிற்றுவிப்பாளர். தர்ரப, தர்ரப என்ன கருத்து? பயிற்றுவித்தான். தர்ரப என்ன கருத்து என்ன? பயிற்றுவித்தான். தத்ரீப் என்ன சொல்ல நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. சரியா? தத்ரீப். சரியா? பாடத்திலே வரும். தத்ரீப் அண்ணா கருத்து பயிற்சி. தத்ரீப் அண்ணா கருத்து என்ன? பயிற்சி. அப்ப தர்ரப அண்ணா கருத்து என்ன? பயிற்றுவித்தான். தத்ரீப் அண்ணா கருத்து பயிற்சி. முதாரிப் அண்ணா கருத்து பயிற்றுவிப்பாளர். முதாரிப். அப்ப முதாரிப் கஸ்ஸான் என்ற மாணவனுக்கு சொல்றாரு, லிமாதா லா தல்பசு மலாபிஸ ரியாததி யா கஸ்ஸான். லிமாதா லா தல்பசு மலாபிஸ ரியாததி யா கஸ்ஸான். இப்ப கஸ்ஸான் சொல்றாரு, சஅல்பசுல் மலாபிஸ ஹாலன். சஅல்பசுல் மலாபிஸ ஹாலன். ரைட்? முதாரிப் அஸ்ரி' عندك اليوم تدريب. عندك اليوم تدريب. هل غسان சொல்றாரு هل سأشترك مع فريق المدرسة؟ نعم. متى المباراة؟ غدا الخميس. غدا الخميس. أنا ذاهب إلى حجرة الملابس بسرعة. التلاميذ في الملعب. حاضر يا أستاذ. ஒரு நிமிஷம் இருங்க. ரைட், பாருங்க. ரைட். அப்ப முதலாவது என்ன? லிமாதா லா தல்பசு மலாபிஸ ரியாலதி யா கஸ்ஸான். லிமாதா லா தல்பஸ், நீ ஏன் அணியவில்லை? ஓகே, இந்த சொற்களை நீங்க பாடமாக்கணும் புள்ளால. ரைட். லபிச, லபிச என்ன கருத்து? அணிந்தான். லபிச என்ன கருத்து? என்ன? அணிந்தான். ஓகே, இந்த வாக்கியம் ஃபைனல் எக்ஸாம்லயே வந்திருந்த லிமாதா லா தல்பசு மலாபிஸ ரியாலதி யா கஸ்ஸான் என்ற ஒரு இந்த வாக்கியத்துல மொழிபெயர்ப்பு எழுத சொல்லி ஏதோ ஒரு வருஷம் வந்திருந்த விளங்கினா. அப்ப நீங்க இப்பல இருந்து நல்லா ரெடி ஆகி கொண்டு போகணும் முதலாவது புக்ல இருந்து. அப்ப லிமாதா லா தல்பசு மலாபிஸ ரியாலா. மலாபிஸ ரியாலாண்டா சரியா? நாங்க சொல்லுவோம் மலாபிஸ் என்பது ஆடைகள் சொல்ற. சரியா? மலாபிஸ் என்பது ஆடைகள். மல்பசுன் அது ஒருமே சொல்லணும்னா மல்பசுன். மல்பசண்டா ஆடை. சரியா? மல்பசண்டா கருத்து என்ன? ஆடை. ஆடை மல்பஸ். ரைட். ஓகே. லபிசண்டா அணிந்தான். மல்பசண்டால் ஆடை. மலாபிசண்டா கருத்து ஆடைகள். ரியாலாண்ட கருத்து உடற்பயிற்சி. சரியா? ரியாலாண்ட கருத்து என்ன? உடற்பயிற்சி. அதாவது உடற்பயிற்சிக்குரிய ஆடைகள் என்றதை நாங்க எப்படி தமிழ்ல சொல்றது? மலாபிசு ரியாலா, உடற்பயிற்சிக்குரிய ஆடைகள்னு சொல்லலுமா? எங்களுக்கு பிரச்சனை இல்லையடா. என்ன சரி, பேரொண்டிக்கு யாரு தனியா. ரைட். லிமாதா லா தல்பசு மலாபிஸ் ரியாலதி யா கஸ்ஸான். கஸ்ஸானே இது ஒரு ஆளோட பேரு. கஸ்ஸான் என்பது ஒரு ஆளோட பேரு. அப்ப கஸ்ஸானே, நீ ஏன் உடற்பயிற்சிக்குரிய ஆடைகளை நீ ஏன் அணியவில்லை? ரைட். நீ ஏன் அணியவில்லை? லிமாதா லா தல்பஸ், நீ ஏன் அணியவில்லை? சஅல்பசுல் மலாபிஸ ஹாலன். ரைட். சஅல்பசு நான் அணிவேன். சஅல்பசு என்ன கருத்து? என்ன? நான் அணிவேன். அல் மலாபிஸ ஆடைகளை. அப்ப சஅல்பசுல் மலாபிஸ நான் ஆடைகளை அணிவேன். ஹாலன்
இந்த ஹாலன் என்ன சொல்ல பாருங்க. ஹாலன் ஹாலன் என்ன கருத்து உடனடியாக. ஹாலன் என்ன கருத்துன்னா உடனடியாக. அப்ப சஅல்பசுல் மலாபிஸ ஹாலன், நான் உடனடியாக ஆடைகளை அணிவேன். சரியா? இப்ப லிமாதா லா தல்பசு மலாபிஸ ரியாலத்தியா கஸ்ஸான், கஸ்ஸானே நீ ஏன் உடற்பயிற்சிக்குரிய ஆடைகளை நீ ஏன் அணியவில்லை? சஅல்பசுல் மலாபிஸ ஹாலன், நான் உடனடியாக ஆடைகளை அணிவேன். சரியா? ரைட். அஸ்ரியா, அஸ்ரியா விரையுங்கள். அஸ்ரியா அவசரப்படுங்க, விரைங்க. ஹரியப்பன்னு சொல்ற ஹரியப். அஸ்ரியா. இந்தக்கல் யோம் தத்ரீபுன், அல் யோம் என்றா இன்று, தத்ரீபன்னா நாங்க மேல பார்த்தோம் பயிற்சி. இப்ப இந்தக்கண்டா உன்னிடத்தில் என்றதான் நேரடி கருத்து, அதாவது உனக்கு என்றதான் கருத்துக்கின. இந்தக்க என்றா உன்னிடத்தில் என்றுதான் மொழிபெயர்ப்பு பண்ணாங்கன்னா, இந்தி என்றா என்னிடத்தில், இந்தனா என்றா எம்மிடத்தில், இந்தக்க உன்னிடத்தில். இப்ப இந்தக்கல் யோம இன்று உன்னிடத்தில், ததுரீப் ஒரு பயிற்சி உள்ளது, அதாவது இன்று உனக்கு ஒரு பயிற்சி உள்ளது என்பதுதான் கருத்து. இந்தக்கல் யோம ததுரீபுன், இன்று உனக்கு பயிற்சி ஒன்று உள்ளது. ஹல் சஅஸ்தரிகு மஅ ஃபரீகில் மத்ரஸா, ரைட். ஹல் சஅஸ்தரிகு, நாங்க மேலுள்ள பாடத்துல பார்த்தோம் முஸ்தரிகுன் என்ற சொல். முஸ்தரிகுன் முஸ்தரிகத் பார்த்தோம் தானே. அப்ப இங்க வினை சொல்ல வந்திருக்குது இஸ்தரக்க. சரியா? இஸ்தரக்க என்றா பங்கு பற்றினான். ஓகே, நோட். இஸ்தரக்க என்ற கருத்துன்னா பங்கு பற்றினான். இஸ்தரக்க அத நிகழ்கால வினை சொல்தான் எஸ்தரிக்கு. எஸ்தரிக்கு. அப்ப அஸ்தரிக்குன்னா நான் பங்கு பற்றுவேன், நான் பங்கு பற்றுகிறேன். இப்ப ச வந்தால் எதிர்காலத்துல கருத்து வரும். ஏன்னா அப்ப ஹல் சஅஸ்தரிகு, நான் பங்கு பற்றுவேனா என்ற கருத்துல வரும். ஹல் சஅஸ்தரிகு, நான் பங்கு பற்றுவேனா. ரைட். மஅ ஃபரீகில் மத்ரஸா, மஅ உடன், ஃபரீகண்டா அணி, டீம், மதரசாண்டா பாடசாலை. அப்ப பாடசாலையின் அணி, பாடசாலையின் டீம், ஸ்கூல் டீம் என்று சொல்ற, ஸ்கூல் டீம். அப்ப ஹல் சஅஸ்தரிகு மஅ ஃபரீகில் மத்ரஸா, நான் பாடசாலை அணியுடன் பங்கு பற்றுவேனா. இப்ப முதாரிப் என்ன சொல்றாரு? நாம், ஆம், ஆம் என்று சொல்றாரு. விளங்கினா அவளுக்கு? இது விளங்கினதானே. ஹல் சஅஸ்தரிகு மஅ ஃபரீகில் மத்ரஸா, பாடசாலை அணியுடன் நான் பங்கு பற்றுவேனா. ரைட். நாம் என்று முதாரிப் சொல்றாரு. ரைட். மத்தல் முபாராத், மத்தாண்டா எப்போது, அல் முபாராத் ஆண்டா கருத்து போட்டி. அப்ப மதா அல் முபாராத், போட்டி எப்போது. மதா அல் முபாராத், போட்டி எப்போது. முதாரிப் என்ன சொல்றாரு? கதன், கதன் கருத்து நாளை. என்ன? ரைட். அல் ஹமீஸ், நாளை வியாழக்கிழமை. கிழமை நாட்கள் தெரிந்தானே எல்லாருக்கும். கிழமை நாட்கள் யோமுல் அஹத் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே. யோமுல் அஹத் அண்டா ஞாயிற்றுக்கிழமை. ரைட். யோமுல் இஸ்னைன் திங்கட்கிழமை, யோமு சுலாசா செவ்வாய்க்கிழமை, யோமுல் அர்பிஆ புதன்கிழமை, யோமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை, யோமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை, யோமு சபத் சனிக்கிழமை. அப்ப இங்க ஹமீஸ் அன்றைக்குது வியாழக்கிழமை. ரைட். அப்ப ரஸ்தான் கேட்கிறேன்னா மத்தல் முபாராத், போட்டி எப்போது. அப்ப பயிற்றுவிப்பாளர் சொல்றாரு கதன், நாளை, அல் ஹமீஸ் வியாழக்கிழமை. இப்ப ரஸ்தான் திருப்ப சொல்றாரு அனதாஹிபுன் இலா ஹுஜ்ரத்தில் மலாபிஸ், அனதாஹிபுன் நான் செல்கின்றேன், நான் போகின்றேன், இலா ஹுஜ்ரத்தில் மலாபிஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் சொல்ற. ட்ரெஸ்ஸிங் ரூம், ஹுஜ்ராண்டா அறை, ஹுஜ்ராண்டா கருத்து என்ன புள்ளகள் அறை, அறைக்கு சொல்ல, ரூமுக்கு சொல்ற. அதாவது குர்ஃபத்துன் என்ற சொல்லுக்கும் என்ற சொல்லும் என்ன அறைக்கு தான் சொல்றது. குர்ஃபத்துன், குர்ஃபத்துன்றாலும் கருத்து அறை, ஹுஜ்ரத்துன்றாலும் கருத்து அறைதான். அப்ப அனதாஹிபுன் இலா ஹுஜ்ரத்தில் மலாபிஸ், மலாபிஸ் என்றா கருத்து ஆடைகள் நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அப்ப அனதாஹிபுன் இலா ஹுஜ்ரத்தில் மலாபிஸ் என்றால் நான் ஆடைகள் அறைக்கு செல்கின்றேன். அதாவது ஆடைகள் அறைக்கு கருத்து என்ன?
ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நான் போகின்றேன் என்ற கருத்து தான் அது. பிசுரா விரைவாக, விரைவாக அவசரமாக. பிசுரா அஸ்ரி அண்டா ஏவல், விரை ஏவல், ஏவலாக வருது. பிசுரா என்றாலும் ஏவல் தான், ஆனால் விரைவாக அவசரமாக என்ற கருத்துல வரும் பிசுரா. அத்தலாமீது ஃபில் மல்அப், அத்தலாமீது ஃபில் மல்அப், மாணவர்கள் மைதானத்தில் இருக்கின்றார்கள். அத்தலாமீது மாணவர்கள், தில்மீதுன் அட பன்மையை சொல்லிட்டான் தலாமீத். அப்ப அத்தலாமீது மாணவர்கள் ஃபில் மல்அபி மைதானத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்ல நாங்க தான் போட்டுக்கொள்ளணும். ஓகே, அத்தலாமீது ஃபில் மல்அப். ஹாதிர் ஆஜராகி விட்டேன், ஹாதிர் ஹாதிரண்டா இதோ வந்து விட்டேன் என்றதான் கருத்தை. சமூகம் அளித்து விட்டேன், இதோ வந்து விட்டேன். ஹாதிர் யா உஸ்தாத் ஆசிரியரே இதோ நான் வந்து விட்டேன் என்ற கருத்துல வரும். சரியா? ஓகே, அப்ப விளங்கினா இந்த லேசான ஒரு ஹிவார் தான் இது. ரைட், இதுல நீங்க குறிப்பாக லபிச அண்டா அணிந்தான், மல்பஸ் என்றால் ஆடை, மலாபிஸ் என்றால் ஆடைகள், மலாபிசு ரியாதா அண்டா உடற்பயிற்சிக்குரிய ஆடைகள். சரியா? ரைட். அதே போல ஹாலன் என்ற கருத்து உடனடியாக என்றதான் கருத்து. ஹாலன் ஹாலன் என்ற கருத்து உடனடியாக என்றதான் கருத்து. அஸ்ரி அண்டா விரை. ரைட். ததுரீபண்டா பயிற்சி. நாங்க முத்தரிபன்னு சொல்ல பார்த்தோம், பயிற்றுவிப்பாளர் ரெண்டு. தர்ரப பயிற்றுவித்தான், நான் எல்லாம் எழுதி காட்டினேன். தர்ரபண்டா பயிற்றுவித்தான், முத்தரிபண்டா கருத்து பயிற்றுவிப்பாளர், ததுரீபண்டா கருத்து பயிற்சி. அடுத்தது இஸ்தரக்க, இஸ்தரக்கண்டா பங்கு பற்றினான். இஸ்தரக்க எஸ்தரிக்கு அஸ்தரிக்கு, இஸ்தரக்கண்டா பங்கு பற்றினான். நிகழ்கால வினைச்சொல் எஸ்தரிக்கு பங்கு பற்றுகின்றான். அஸ்தரிக்கு வந்தா நான் பங்கு பற்றுகிறேன். அந்த அஸ்தரிக்கு என்ன சொல்ல முன்னால சீன் வந்தால் பங்கு பற்றுவேன் என்று வரும். அப்ப ஹல் அஸ்தரிக்கு வந்தா நான் பங்கு பற்றுவேனா என்று வரும். பரீக்குல் மദ്രസാண்டா ஸ்கூல் டீம், பரீக் என்ற கருத்தை பண்ணா டீம் அணி என்ற கருத்துல வாரது. அல் முபாராத் என்றால் போட்டி, கதன் என்ற கருத்து நாளை, அல் ஹமீஸ் என்றால் வியாழக்கிழமை, குஜரத்துல் மலாபிஸ் என்றால் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆடைகள் அறை, பிசுர் ஆண்டா விரைவாக, அத்தலாமீது என்பது தில்மீதுன் என்ற சொல்லுடைய பண்பை சொல். தில்மீது என்றால் மாணவன், தலாமீது என்றால் மாணவர்கள். ஹாதிர் என்ற கருத்து ஆஜராகி விட்டேன், சமூகம் அளித்து விட்டேன், வந்து விட்டேன் என்ற கருத்துல வரும். சரி, பாடம் விளங்கினா புள்ளகள்? இந்த ஹிவார் விளங்குச்சா? ஓகே, ஹிவார் விளங்கினோ? ரைட். அப்ப நீங்க இந்த ஹிவாரை தொடர்ந்துள்ள பயிற்சிகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? கொஞ்சம் உதாரணங்களை பார்க்கல உங்களுக்கு அந்த பயிற்சி என்னன்றது விளங்கும். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இது தொடர்பாக கலந்துரையாடுவோம். ரைட், ஓகே. உங்களுக்கு ஏதும் கேட்கறது இருக்கிறா? இருக்கிறா புள்ளல் கேட்கறது ஏதுமே இருக்கிறா? சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.